இவரும் திசைமுகன் முதலா மூவரும் பக்கம் நோக்கியே மொழிதர முனிவான் தாவரும் பக்கம் எண்ணிரு கோடியின் தலைவன் மாபெரும் பக்கன் என்று உளன் குன்றினும் வலியான். மாபெரும் பக்கன் மகாபார்ஷ்வன். மகாபார்ஷ்வன்கிறத தமிழ் படுத்திட்டேன். பார்ஷ்வத்தை பக்கமாக்கி பார்ஷ்வநாதர் அப்படிங்கிற பக்கத்தலைவர் ஆக்கிடலாம் போல இருக்கு. ஜெயின தீர்த்தங்கிற பார்ஷ்வநாதர். பார்ஷ்வவாயு அப்படின்னாக்க பக்கவாதம்னு சொல்றாங்க. வாரிசவாயுன்னு எழுதுறாங்க. பக்கவாதம். பார்ஷ்வம். பார்ஷ்வம். பார்ஷ்யம். பார்ஷ்வம். மேரோஹோ தட்சிணே வந்ததுன்னு ஒரு இது போட்டுக்கலாமே. இல்ல மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே அப்படிங்கிறோம்ல சங்கல்பம் பண்ணும்போது மேருவுக்கு தெற்கு பக்கமாக. தேவரும் தக்க முனிவரும் தேவர்களும் தகுதி பெற்ற முனிவர்களும் திசைமுகன் முதலா மூவரும் திரிமூர்த்திகளும் பக்க நோக்கிய மொழிதர முனிவன். அவங்க பக்கம் பார்த்து பேசுவாங்களாம். பக்க நோக்கிய மொழிதர முனைவான். அந்த பக்கத்தை வச்சு விளையாடிட்டாரு. நம்ம நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். மொழிதர முனைவான் தாவரும் பக்கம், அதாவது தன் பட்சம் தன்னிடத்திலே இருக்கின்ற எண்ணிரு கோடியின் தலைவன். எண்ணிரு கோடினா 16 கோடிக்கு தலைவன் மாபெரும் பக்கன் என்றுடன் குன்றிலும் மணியான். உச்சிரத்தெறி கதிரென உருத்தெறி முகத்தன் நச்சிரப்படை 4 கோடிக்கு நாதன் முச்சிரத்தையில் தலைவர்க்கும் வெளர்க்கு அரு மொயம்பன் வச்சிரத்து எயிற்றவன் உலர் கூற்றுவன் மாற்றான். வச்சிரத்து எயிற்றவன் தமிழ் பேர். தம்ஷ்ட்ரம்னா பல்லு இல்லையா? வஜ்ரதம்ஷ்ட்ரம். இல்ல தம்ஷ்ட்ரம் வேற, தந்தம்ங்கிறது வேற. ஐ திங்க் தம்ஷ்ட்ரம்னா ஒரு மாதிரி ரொம்ப கொடுமையான பல்லு. இங்க முன்னாடி இருக்க 2 பல்லு, இந்த பல்லுக்கு அந்த வேற. நரசிம்மருடைய இது இருக்குல்ல காயத்ரி, அது வஜ்ர நகாய வித்மஹே தீக்ஷ்ண தம்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத். வஜ்ரம் போன்ற நகங்களையும் கூர்மையான தம்ஷ்ட்ராய. இந்த பல் சிங்கப்பல். தம்ஷ்ட்ரம்ன்றது சிங்கப்பல், சாதாரண பல்லு கிடையாது. அதுவே வஜ்ர தம்ஷ்ட்ரம் உள்ளவன் கூற்றவன் மாட்டான். இவன் எப்படிப்பட்டவன்? உச்சிர தெரி கதிரென தலையின் மேற்புறத்துல உச்சி காலத்து சூரியன் மாதிரி உருத்தெரி முகத்தன் ஒளி விளங்குகின்ற முகம் கொண்டவன். நச்சிரப்படை 4 கோடிக்கு நாதன். நச்சிரனா நற்சிறப்பு கொண்ட சிரம், கூர்மையான அல்லது அந்த இதுல மிகவும் மேன்மை பெற்ற 8 கோடி 428 கோடிக்கு நாதன். முச்சிரத்து அயில் தலைவர்க்கும், முச்சிரம்னா திரிசூலம், சிவபெருமானுக்கும் முச்சிரத்து அயில் தலைவர் திரிசூலம் கொண்ட சிவபெருமானுக்கும் வெளர்கரு மொயம்பன் வெல்ல முடியாத வலிமை உடையவன் வஜ்ரத்தை ஏற்று உளனவன் கூட்டுவன். அஞ்சலப்படை 500 கோடி அசஞ்சலப்படை 500 கோடி எனவரின் வசம் செய்யாதவன் தானன்றி பிறரிலா வலியான். இசைந்த வெஞ்சமத்து இயக்கரை வேரோடும் முன்னாள் பிசைந்து மூந்தவன் பிசாசன் என்று உடன் ஒரு பித்தன். அசஞ்சலப்படை 500 கோடியன் போரிலே சஞ்சலத்தை அடையாத சஞ்சலம் அடையாத போரிலே கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காத தன்மையை உடையதாகிய அசஞ்சலப்படை 500 கோடி. அசஞ்சலப்படை அப்படிங்கிற பிரயோகம் தான் கம்பரம் பயன்படுத்துவாங்க. 500 கோடி அமரின் வசம் செய்யாத அப்படின்னா எதிரியை பார்த்து நடுங்காதவங்க அந்த மாதிரி. 500 கோடி போரின் வசம் எதிரிகளாலே வெல்லப்படாத தானன்றி பிறரிலா வலியன். தான் விடுவதன்றி பிற ஒட்டாத வலிமையை உடையவன். இசைந்த வெம் சமத்து இயக்கரை யக்ஷர்களை இசைந்த போரில
ரொம்ப சமத்தா ஏக்கர்களை முன்னொரு நாள் பிசைந்து மோந்தவன், வேரோடும் பிசைந்து மோந்தவன். அடியோட அப்படி பிடுங்கி கசக்கி ஒரு தடவை மோதி பார்த்தேன். இது ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? இப்ப கசக்கி நான் ஒரு தடவை மோந்து பார்த்துருக்கேன். வேறு முன்னாள் பிசைந்து மோந்தவன். பிசாசன் என்று என்று உடன் ஒரு பித்தன், அப்படி ஒரு போர் பைத்தியம் ஒண்ணு இருக்கு. சில்லி மாபெரும் தேரோடும் கரி பரி சிறந்த வில்லின் மாப்படை 7 கோடிக்கு வேந்தன் கள்ளி மாப்படி கலக்குவான் கனல் என காந்தி சொல்லும் மாற்றந்தன் துன்முகன் என்று அறம் துறந்தோம். இப்ப துர்முகனை பத்தின பேச்சு. சில்லி மாப்பெரும் தேரோடும் கரி பரி சிறந்த வில்லின் மாப்படை 7 கோடிக்கு வேந்தன். சக்கரத்தை உடைய பெரிய தேர், யானை, குதிரை, வில் இதெல்லாம் சேர்ந்து 7 கோடி 14 கோடி. இங்க வந்து கணக்குல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 கோடிக்கு வேந்தன், 14 கோடி சைன்யம் வந்து கீழே. கள்ளி மாப்படி கலக்குவான். பெரிய பூமியை கள்ளி எடுத்து கலக்கக்கூடியவன். கனலென காந்தி சொன்னும் மாற்றத்தை, நெருப்பு மாதிரி காந்தக்கூடிய பேச்சை உடையவன். துன்முகன் என்ற அறம் துறந்தோம். அறம் இல்லாத துர்முகன் அப்படிங்கிறவன். இலங்கை நாட்டென எரிகடல் தீவிடை மறியும் அலங்கல் வேற்புடை 5 கோடிக்கும் அரசன் வலம்கொள் வாழ்தொழில் விஞ்சையர் பெரும் புகழ் மறைத்தான் விலங்கு நாட்டத்தன் என்று உடன் வெயில் உக விழிப்பான். விலங்கு நாட்டத்தன் அப்படிங்கிறது விலங்கு நாட்ட மிருகம். விலகும் தன்மையை உடைய விரூபாட்சன். டிஃபார்ம்ட் ஐ விலங்கு நாட்டம். இலங்கை அது விலங்கிய விகாரப்பாடிலேயே அதான். இலங்கை நாட்டன் எரிகடல் தீவிடை உரையும். இலங்கை நாட்டன் இலங்கையை போலவே இன்னொரு தீவிர உரையும் அலங்கல் வேற்படை. இலங்கையை போல இலங்கை நாட்டு அண்ணன் எரிகடல் தீவு இன்னொரு தீவிர உரைகின்ற வெற்றி மாலையை சூடிய வேல்படை 5 கோடிக்கு அரசன். வலங்கொள் வாழ் தொழில் விஞ்சையர் பெரும்புகழ் மறைத்தான். வித்யாதரர்களோட போயிட்டு அவர்களுடைய புகழை கவர்ந்தவர். விலங்கு நாட்டத்தன், இந்த விரூபாட்சன் அல்லது விலங்கு நாட்டத்தன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான். வெயில் உக விழிப்பான். அவனுடைய பார்வையை வெயில் கதிரை போல கனலும் வளம் வருது. நாமம் நாட்டிய விரூபாட்சன்றது சிவபெருமானோட பேர். ஹம்பியில விருபாட்சி வந்து ரமணர் இந்த விரூபாட்சர் குகை வேற. அதாவது உருவமற்ற கண்ணோட சொல்லலாம். ரூபம் விரூபம். there is no அது வந்து உருவம் கடந்தது. ஆமா. டிஃபார்ம்ட் அப்படிங்கிறது இல்லாதது. டிஃபார்ம்ட்னு சொல்ற வந்து இதுல பார்த்தேன், சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில பார்த்தேன். செகண்ட்ல பார்த்தேன். டிஃபார்ம்ட் ஆர் ஃபார்ம்லெஸ். ஃபார்ம்லெஸ். நாமம் நாட்டிய சவம் என இவனுக்கு வந்து அரக்கன்னு சொல்வது. அரக்கனுக்கு அதான் கரெக்ட். நாமம் நாட்டிய சவம் எனின் நாள் என்றும் ஒருவர் ஈம நாட்டிடை இடால் தன் வெற்றியிடை இடுவான். தாமம் நாட்டிய கொடிப்படை பதுமத்தின் தலைவன் தூம நாட்டத்தன் என்று உடன் தேவரை பிறந்தான். தூமராட்சன் அப்படின்னா அது விருபாட்சன் மாதிரி தூமராட்சன். புகைக்கண்ணன் என்றும் பேரு. தூமநாட்டத்தன் அப்படின்னு இப்ப பேரு. புகைக்கண்ணன் பின்னால் சொல்லப்படுறான். நாம நாட்டிய சவம் எனின் நாள் என்றும் ஒருவர் ஈம நாட்டிடை இடாமல் தன் எயிற்றிட இடுவான். சவான்னு ஒண்ணு இருந்ததுன்னா நாமம் நாட்டிய பயம் கொள்ள அச்சத்தை தரக்கூடிய சவம் எனின் சவன் ஒண்ணு இருந்ததுன்னா நாள் என்றும் ஒருவர் ஈம நாட்டிட இடாமல்
இது சுடுகாட்டில் போட வேண்டியதுடா, இடுகாட்டில் போட வேண்டியதுடான்னு சொன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி வாயில பல்லுல இடக்கூடியவர். எனக்கு சவால் ஒண்ணு கிடைச்சா போனவர். தாம நாட்டிய கொடிப்படை பதுமத்தின் தலைவர், மாலை சூடிய ஒரு 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 பதுமம் என்ற பேரெண்ணை உடையதாகிய அழகுடைய சைன்யத்துக்கு தலைவர். தூமராட்டத்தன் தூமராட்சன் அல்லது புகைக்கண் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். தேவரை துறந்தான், தேவர்களை விரட்டி எடுக்கிறார். போரின் மத்தனும் பொருவாய மத்தனும் புலவர், நீரின் மத்து எனும் பெருமையர் நெடுங்கடல் படையார், ஆறும் அத்தனை வலி உடையார் இலை அவரால், பேரும் அத்தனை எத்தனை உலகமும் பெரியோய். போரின் மத்தனும் பொருவாய மத்தனும் புலவர், நீரின் மத்து எனும் பெருமையர் நெடுங்கடல் படையார், ஆறும் அத்தனை வலியுடையார் இல்லை அவரால், பேரும் அத்தனை எத்தனை உலகமும் பெரிய. எத்தனை உலகம் இருக்கோ அத்தனை. போரின் மத்தன், போர் மத்தன் அப்படின்னு சொல்ற ரணமத்தன் அப்படின்னு பேர் அவனுக்கு. போர் மத்தன், பொரு வயமத்தன், புலவர் நீரின் மத்து. இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னு சொன்னா, புலவர் நீரின் மத்து எனும் பெருமை. நீருங்கிறது கடல், பார்க்கடல்ல தேவர்கள், புலவருங்கிறது தேவர்கள், தேவர்கள் பார்க்கடலை கடையை பயன்படுத்திய மத்து. எது? மந்திரமலை. வலிமையுடையவர், மந்திரமலையை போல வலிமையுடையவர்கள். நெடுங்கடல் படையார், யாரும் அத்தனை வலிவுடையார் அல்ல. இவர்களை போல அத்தனை வலிவுடையவர்கள் வேறு யாரும் இல்லை. அவரால் பேரும் அத்தனை எத்தனை உலகம். உலகம் எத்தனை, அத்தனையும் பெயர். எத்தனை உலகம் இருந்தாலும் இவர்களால் அழியும், நலியும். ஈண்டதன்மையர் எத்தனை ஆயிரம் என்கே அண்டவன் துணைவராய் அமர்தொழிலுக்கு அமைந்தார். சொன்னவர் படைத்துணை இரட்டியின் தொகையான், பின்னை என்னுவான் கிரகத்தன் என்று ஒரு வித்தன். இன்ன தன்மையர் எத்தனை ஆயிரம் என்கே. இது போன்று வலிமை கொண்ட தன்மையுடையவர்கள் எத்தனை ஆயிரம் என்று சொல்லுவேன். ஆயிரம் தாண்டி கோடியெல்லாம் சொல்லியாச்சு. எத்தனை ஆயிரம். அன்னவென்பெரும் துணைவராய் அமர்தொழிற்கு அமைந்தார். இவர்கள் அன்னவன் பெருந்துணைவராய், அந்த ராவணனுக்கு பெரிய துணைவர்களாக போர் தொழிலுக்கு அமைந்தவர்கள் இவர்கள். சொன்னவா படைத்துணை இரட்டியின் தொகையால். இவ்வாறு நான் சொல்லப்பட்ட படைத்தொகையை போல என்னென்னலாம் சொல்லியிருக்கேன். இது போல இரட்டிப்பான பகை தொகை கொண்ட படை கொண்டவன் யாரு? பின்ன எண்ணுவான் பிரகஸ்தன் என்று ஒரு பித்தன். பிரகஸ்தன் அவனுடைய சேனாபதி அப்படின்னு ஒரு பித்தன் இருக்கான். பின்ன எண்ணுவான்னா எண்ணி துணிக பெறும். துணித பெண் எண்ணுவோம் என்பது இருக்கு. துணிந்த பெண் தான் எண்ணுவார், பின்ன எண்ணுவான். சேனைக்காவதன் இந்திரன் சிந்துர சென்னி யானை கால் குதைந்து ஆழி ஓர் 7 விட்டகல ஏனைவானவர் இருக்கை விட்டு எரியலுற்று அதைய சோனை மாரியின் சுடுகனை பலமுறை தொடர்ந்தான். சேனை காவலன் இது ராவணனுடைய சேனாதிபதி. இந்திரன் சிந்துர சென்னி, சிந்துர சென்னி யானை, அதாவது சிந்துரம் அப்பிய மஸ்தகத்தை உடைய இந்திரனுடைய யானையை கால் குலைந்து ஆழியோர், கால் குலைந்து அது வலிமை குன்றி குலைந்து ஆழியோர் ஆழி ஓர் 7 விட்டு அகல, 7 சமுத்திரத்தை உடைய இந்த பூமியை விட்டு அகலுமாறு ஏனை வானவர் இருக்கை விட்டு இரியலுற்று அலைய. மற்ற தேவர்கள் எல்லாம் தங்களுடைய இருக்கையை விட்டு இருந்த இடத்தை விட்டு இரியலுற்று அப்படின்னா சிதறி போய் அலைய. சோனை மாரியில், சோனைனா சோனா மாரி, சோனு பெரியக்கூடிய பெரிய மழை. ஓ, சோனை மாரி அதான் விடாத பெருமழை. ஓ, சோனா மாரி விடாத பெருமழை போல சுடுகனை பலமுறை துறந்தான். அம்புகளை பலமுறை துறந்தான், விட்டவன். பல போர்களில தம்பி முன்தொகை சந்திரர் நால்வரின் தயங்கும் கும்பமாங்கிரி கோடை இருக்கை சுழற்றி செம்பொன் மால்வரை மதம் பட்டதாம் என தெரிந்தான். கும்பகண்ணன் என்றுடன் பண்டு தேவரை குமைத்தான். தம்பி முற்பகல் சந்திரர் நால்வரில் தயங்கும்
தம்பி கமா தம்பி முற்பகல் சந்திர நாளில் தாயங்கும் கும்பமாகரி. முற்பகல் ஐராவதம். ஓ 4 தந்தங்களை உடைய. ஓ முற்பகல் தான் என்ன அர்த்தம்? முற்பகல் செய்தான். முற்பகல் அப்படிங்கிறதுக்கு முற்பகல் சந்திரர் அப்படின்னா ஓ பகல் என்பது பகற்காலத்தை குறியாது பொழுது என்பது பொருள். உதயகாலத்து சந்திரனை போல. ஓ உதயகால சந்திரன் சந்திரன் சொல்லலாம். பகல் முந்தின நாள். இல்ல பகல்ங்கிறதுக்கு இந்த நாட் டே. பகல்ங்கிற டே எடுத்துக்க கூடாது. இல்ல முந்தைய நாள். இப்ப பகல்ல சந்திரன் தெரியவே தெரியாது, அந்த அர்த்தமே சரியில்லை. இல்ல முந்தின நாள் தான், முந்தின பகல்னு எடுத்து. ஓகே முந்தின நாள் ப்ரீவியஸ் டே நைட் வந்த சந்திரன். அதான் அந்த அர்த்தம். பகல் சந்திரன் அதாவது பூர்ண சந்திரன் போன்ற பூர்ண சந்திரன் போன்ற 4 தந்தங்கள். அந்த தந்தங்கள் பிறச்சந்திரனை போன்ற பிறச்சந்திரனை போன்ற 4 தந்தங்கள் கும்பமாக்கிரி ஐராவதத்தினுடைய கோடு தந்தங்களை 2 கைகளால் சுழற்றி 2 கைகளினாலே சுழற்றி செம்பொன் மால்வரை மதம் பட்டதா என தெரிந்தான். மதம் கொண்ட மேருவை போல தெரிந்தான். ஆமா செம்பொன் மால்வரை மேருமலைக்கு மதம் பிடித்தது போல தெரிந்தான். கும்பகர்ணன் என்று உளன். கும்பகர்ணன் என்று ஒருத்தர் இருக்கான். பண்டு தேவரை குவைத்தான், முன்பு தேவர்களை வென்றவன். சின்ன சின்ன தளபதிகள்லாம் அப்படி வர்ணிச்சது கும்பகர்ணனை பத்தின பாட்டு ரொம்ப சாதாரணம். 10 பாட்டு எழுத முடியுமா? இல்ல இந்த பாட்டு அவ்வளவு பெருமையா ஒன்னும். நால்வரின் தயங்கம்னா என்ன அர்த்தம்? 4 தந்தங்களுடைய யானை. ஓ 4 தந்தங்கள். 4 சந்திரர்கள். நீங்க 4 பிறைச்சந்திரர்கள் உடனே அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இல்ல ஒருவேளை அவங்க 4 வரையும் கும்பகர்ணனே சோகா பண்ணிட்டான். அப்பேற்பட்ட கும்பகர்ணனை ராவன் போர்ல வென்றுட்டான் அப்படின்னு எல்லாம் கூட பொருள் சொல்ற நிலைமை பின்னாடி உருவாகலாம். நீங்க வேற தமிழ் அறிவு அந்த அளவு கம்மியா போயிட்டு. கம்பராமாயணத்தில் சைவ கூறுகள் சைவத்தை கூறு போடுதல். கோல் இரண்டையும் கொடுஞ்சிறை வைத்தார் குமரன் முழும் வெஞ்சினத்து இந்திர சித்தி என மொழிவான். ஆளும் இந்திரருக்கு அன்னவன் பிடித்ததன் பின்னை தாழும் இனம் தழும்பு. கோல் இரண்டையும் கொடுஞ்சிறை வைத்த குமரன். 2 கிரகங்கள் அந்த இடத்துல சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரன் என்ற 2 கோள்களை வைத்தவன் குமரன். வைத்த அக்குமரன். வைத்தவன் குமரன். வைத்தவன் வந்து சிறை வைத்தவன் ராவணன். ஓ வைத்தவன் குமரன். வைத்தவன் குமரன். ஆமா சிறை வைத்த ராவணனுடைய குமரன். மூலும் வெஞ்சினத்து இந்திரசித்து என மொழிவர். இந்திரசித்து என்று சொல்வார்கள். ஆளும் இந்திரருக்கு அன்னவன் பிணித்ததன் பின்னை. ஆட்சியில் இருந்த இந்திரன் அந்த இந்திரனுக்கு அன்னவன் பிணித்ததன் பின்னை அவனை இந்த இந்திரனால கட்டிய பிறகு தாளும் மார்பிலும் தோளிலும் உள இனம் தழும்பு. இந்திரனுடைய கால்களிலும் மார்பிலும் தோளிலும் இந்த எங்க படத்துல இருக்கு தாளும் மார்பினும் தோளினும் உள இனம் தழும்பு. உங்க இதுல அது இல்ல. தன்னையும் தெரும் தர்மம் என்ற இறை மனம் தாழா முன்னவன் தரப்பெற்றது ஒரு முழுவதிச்சது. அன்னவன் தனக்கு இதயவன் அப்பெயர் ஒழித்தான். பின் ஒரு இந்திரன் இதாமையின் பேர் அதிகாயம். அப்பா இவன் வந்து இன்னொரு புதல்வன். தன்னையும் தெரும் தர்மம் என்று இறை மனம் தாழா. தன்னை இவ்வளவு அதர்மத்திற்கு படி நடந்தா தன்னை தர்மம் கொல்லும். தன்னையும் கொல்லும். ஆமா எல்லாரையும் கொல்லதோடு இருக்காது. தன்னையும் கொல்லும். எல்லாருக்கும் சாவு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தனக்கு இருக்குங்கிறது மறந்து போயிருக்கு. அப்படி இறை மனம் தாழ கொஞ்சம் கூட அதை மனசுல நினைச்சு பார்க்காதவன். முன்னவன் தர பெற்றதோர் முழு வலி சிலையான். முன்னவன் இந்த இடத்துல பிரம்மன். பிரம்மனால் வரம் தர பெற்ற ஒரு வலிமையான வில்லை கொண்டவன். அன்னவன் தனக்கு இளையவன். அன்னவன் அந்த இந்திரஜித்துக்கு இளையவன் இவன் என பெயர் ஒழித்தான். பின்னொரு இந்திரன் இராமையில். இன்னொரு இந்திரன் இருந்தா அவனை வென்று இந்திரஜித் 2 அப்படின்னு பேர் வாங்கியிருப்பான். இன்னொரு இந்திரன் இல்ல, அதனால இவனுக்கு பேர் அதிகாயம். இது நம்ம வந்து நம்ம கழக கண்மணிகள்லாம் ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கு.
நீங்க என்ன இவ்வளவு மோசமா இன்னைக்கு வந்து போனாரு. கம்மனை கொண்டு போய் அந்த நிலைக்கு இறக்குறீங்க. இல்ல 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 அதாவது இன்னொரு சூரிய நிலாவையா நீ நீ ஒரு இரண்டாம் உதய சூரியனாக ஆகாமல் போய்விட்டாங்க அப்படின்லாம் சில இந்த கூலி கவிஞர்கள்லாம் எழுதுவாங்க இல்ல. இல்ல இத பார்த்து அவங்க அதான். நீங்க படிச்சிருங்க. சரி. இந்திரன் நிலா தேவராந்தகன் நராந்தகன் திரிசிரா என்னும் மூவராம் தகை முதல்வராம் தலைவரும் முனையின் போவராம் தகை அழிவராம் என தனி பொருவார் ஆவராம் தகை இராவணனுக்கு அரும்பெரும் முதல்வர். இந்திரனுக்கு இத்திறன் இருக்கு. ராவணனுடைய புதல்வர்களில் மூவர். தேவராந்தகன், நராந்தகன், திரிசிரா என்னும் மூவரம். அங்க வந்து கரதூஷ்ண வதை படத்துல ஒரு திரிசிராவை பார்த்தோம். அந்த திரிசிரா வேற, இந்த திரிசிரா வேற. இனிமே அவன் சண்டை போட போறான். அந்த திரிசிரா அங்கேயே செத்து போயாச்சு. ராவணனுக்கு 5 பையன் ம்? 5 கணக்கில்லாத பசங்க. அக்ஷகுமார ராவணனோட ஒரு பையன் சுந்தரகாண்டத்திலேயே காலி. ஞாபகம் இருக்கா? அக்ஷகுமார். அதுக்கப்புறம் இங்க வந்து இந்திரன் செத்து இங்க 3 பேர். அதிகாரி இங்க 4 ஆச்சு. அவனுக்கு தொட்ட இடத்துல எல்லாம் பசங்க. இதெல்லாம் பேர் சொல்லக்கூடிய பேர். தேவராந்தகன், நராந்தகன், திரிசிரா. தொட்ட இடம் பையன். இவங்க வந்து மகாபாரதத்தில் இருக்கிற வாரியர்ஸ் மாதிரி தனித்தன்மை கொண்ட ஆளுங்க கிடையாது. இதுல வந்து அதிகபட்சம் கும்பகர்ணன், இந்திரஜித்து, இன்னொருத்த யாரு? அவ்வளவுதான். விபீஷணன். அவ்வளவுதான். இவங்க 3 பேர் தான் ரியல் வாரியர்ஸ். மற்றவங்க எல்லாம் சும்மா ஒரு நம்பருக்காக போடக்கூடிய ஆளுங்க. ஏன்னா மகாபாரதத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன பகதத்தன், சாத்தியகி, யுயுதான், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேரக்டரிஸ்டிக் உண்டு. அவங்களுடைய வாரியர், அவங்களுடைய பின்னணி, அவங்க ஏன் அந்த சண்டைக்கு வராங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதத்துல பெரியவன், அதெல்லாம். இதுல வந்து இவங்க இத்தனை பேர் சொல்றாங்க இல்லையா, இவங்க கடைசியில எல்லாரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த தனித்தன்மையும் கிடையாது. அதிகாயம் 300 பாட்டு இருக்கு. பாட்டு இருக்கு, பட் இதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சண்டையாங்க. அதிகாயம்னு ஒரு பேர். அதிகாயனோட இதுல இருக்கு. தேவராந்தகன், நராந்தகன், திரிசிரா என்ற மூவர். ஆம், தகை முதல்வராம் தலைவரும் முனை. பிரம்ம, விஷ்ணு, சிவன் 3 பேரும் மும்மூர்த்திகளும் வந்து போரிட்டாலும் போவாராம், தோற்று போவார்கள். தகை அழிவாராம், அவர்களுடைய தன்மையை அழித்து போவார்கள் என தனித்தனி பொருள் அவராம். 3 பேரும் சேர்ந்து ஒன்னா சண்டை போடணும்னு இல்லை, தனித்தனியா மும்மூர்த்திகளையும் வெல்ல முடியும். தகை ராவணருக்கு அரும்பெறல் புதல்வர். இவங்க மூவரும் ராவணோட புதல்வர்கள். இவர் மூவர். இணைய தன்மையர் வழி ஈர்த்து இராவணன் என்னும் அணையவன் திறம் யார் அறிய அளவெல்லாம் அறைவன் தனையன் நான்முகன் தகைவகன் சிறுவர்க்கு தவத்தால் முனைவர்கோன் வரம் முக்கணான் வரத்தொடும் உயர்ந்தான். இணையர் இதுவரையில முன்னால இலங்கையை பத்தி சொல்லியாச்சு, அரண் பத்தி சொல்லியாச்சு, அவனுடைய தளபதி படை எண்ணிக்கை சொல்லியாச்சு, துணைவருடைய தன்மையெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இதுல இருந்து 7 பாட்டு ராவணனுடைய பெருமையை. இணைய தன்மைய வலி இகுது. இவர்கள் இப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள். அவருடைய பலம் இப்படிப்பட்டது. ராவணன் என்னும் அனைவன் திறம் யான் அறி அளவெல்லாம் அறிவேன். ராவணன் என்பவனுடைய பலம் எப்படிப்பட்டது என்பதை எனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்கிறேன். விபீஷணனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாரும் தெரிஞ்சிருக்க முடியும் இல்லையா என்று அறிவேன். தனையன், நான்முகன், தகைமகன், சிறுவர்கள். இந்த ஆர்டர் நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம். நான்முகன், தனையன், தகைமகன், சிறுவர்கள். நான்முகனுடைய புலத்தியன் தன்ன பிள்ளையான விச்சரவசி பிள்ளையான தனையன், நான்முகன், தகைமகன், சிறுவருக்கு தவத்தால் முனைவர்கோன் வரம் முக்கணால் வரத்தோடும் வேண்டும். தவத்தினாலே பிரம்மனிடத்திலிருந்தும் சிவனிடத்திலிருந்தும் வரம் பெற்று
உயர்ந்திருக்கிறான். இப்போ முனைவர் கோன்ங்கிறது பிரம்மாவா? முனைவர் கோன் பிரம்மா. சார் எல்லா டாக்டர்களுக்கும் பெரிய டாக்டர். இந்த முனைவர்ன்றது டாக்டர்ன்றதுக்கு எப்ப பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. அது இப்பதான் அண்மை காலம், ஒரு 20-30 வருஷமா தான் டாக்டர் தமிழ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முதல்ல பண்டாரகர்னு ஒரு பேர் போட்டாங்க. பண்டாரகர் காளிமுத்து மினிஸ்டர் இருந்தாரு. அவர் டாக்டரேட் வாங்கின போது அவர் பண்டாரகர் காளிமுத்து அப்படின்னு தான் போட்டுட்டாரு. காளிமுத்து ஏலியன் கேட்காரு பழைய அவர் பண்டாரகர்னு போட்டு பர் காளிமுத்து அப்படின்னு போட்டுருந்தார். இப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து சர்க்குலர் ஆரம்பிச்சா இது வந்து டாக்டர்னு கொடுத்தா டாக்டர் தான் போட்டுக்கணும், இல்லைன்னா இட் வில் பி வித்ட்ரான் அப்படின்ட்டான். பழைய கொடுங்க. அப்புறம் எப்படி இந்த முனைவர் கொண்டு வந்தாங்க? எப்படியோ உங்க இல்ல முனைவர்ங்கிறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? முனைந்து ஆராய்ச்சி செய்து அப்படியா? அந்த அர்த்தத்துலதான் பயன்படுத்துறாங்க இன்னைக்கும். கம்பராமாயணத்துல அந்த பொருள் இல்லையே. முனிவர் முனிவர்ன்ற அர்த்தத்துல பல இடங்கள்ல வருது. இந்த இடத்துலயும் அதே அர்த்தம் தான் வருது இல்லையா? முனிவர்ன்றத தவிர வேற ஏதாவது ஒரு அர்த்தத்துல கம்பராமாயணத்துல வந்திருக்கா? இது வரைக்கும் பல இடங்கள்ல முனிவர்ங்கிற பொருளை தான் வந்திருக்கு. கடைசியில முனிவருடைய பேரை இப்படி தனித்தனி முனைவர் கோன் எல்லில் ஐம்பெரும் பூதமும் யாவையும் உடைய புள்ளிமான் உரி ஆடையன் உமையொடும் பொருந்தும் வெள்ளியம் பெருங்கிரியினை வேறொடும் வாங்கி அள்ளி விண் தொடை எடுத்தனன் உலகெல்லாம் அணுங்கு. அள்ளி விண் தொடை எடுத்தனன் அள்ளி விண் தொடை எடுத்தன். இது கம்பரோட பாட்டு. பிரமாமா. எள்ளில் ஐம்பெரும் பூதமும் யாவையும் உடைய புள்ளிமான் உரி ஆடையன். இந்த மான்ங்கிறது விலங்குன்னு அர்த்தம். புள்ளி அப்படிங்கிறது வரி புள்ளின்னு எடுத்துக்கணும். புள்ளி மான். அவர் எங்க மான் தோலைய உரிச்சுருக்காரு. அவர் மானத்தை வச்சிருந்தாரு. மான் தாலுகாவனத்துல இருந்து ஏவின புலி. புலியினுடைய புள்ளிமான்ங்கிறது புள்ளிகளை உடைய விலங்காகிய புலி, அதோட உரி. இதுல வந்து புள்ளிமானோட தோல் ஆடையை உடுத்தினார்னு போட்டிருக்கேன். அது யோசிக்காம ஒரே அவ்வளவுதான். இல்ல சிவபெருமானுக்கு வந்து பலவிதமான விலங்குகளுடைய தோலெல்லாம் சொல்றாங்க. யானை தோல், ஆமையோடு அணிஞ்சிருப்பார் அப்படின்னு ஒரு இதுல ஒற்றல் ஆமை யானைத்தோல், யானைத்தோல், புலித்தோல், ஆமையோடு எல்லாம் உண்டு. ஆமையோடு மாலையில வெள்ளியம் பெருங்கிரியினை வேறொடுமான். அதாவது ஐம்பெரும் பூதங்களும் அதனுடைய பூதங்களுடைய விலங்கிய விகார பாட்டில் வரக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் தன்னிலே அடங்கியதாகிய புலித்தோலை அணிந்தவராகிய சிவன் உமையோடு அமர்ந்து இருக்கின்ற வெள்ளியம் பெருங்கிரியினை கைலாச பர்வதத்தை வேரோடு பிடுங்கி தூக்கினான். எப்படின்னா அள்ளி விண்டோட போய் என்னை தொடுவதற்காக வந்து சொல்லக்கூடாது. அது சீதை சொல்ற உலகெல்லாம் அணுங்க, உலகமெல்லாம் நடுக்கம் உருவாரு. அணுங்குதல் பல்லவம் அணுங்க அசங்க இப்ப நம்ம அலுங்கன்னு சொல்றோம்ல, இதுதான் அவருடைய சரியான சொல். அசங்குதலும் அந்த இதுலதான் வருது. ஆனா அதுக்கு எந்த சுழி நான் கவனிச்சது இல்லை. நான் சொல்லு தெரியும், 2 சுழியா 3 சுழியான்னு கவனிச்சது இல்லை. ஆன்ற எண் திசை உலகெல்லாம் சுமக்கின்ற யானை 3 கோடு இர திரள் புயத்து அழுத்திய ஒன்மை தோன்றும் என்னவே துணுக்கமுற்று ஈவர் அத்தொகுதி 3 கோடியின் மேல் ஒரு 30 மூவர். ஆன்ற எண் திசை உலகெல்லாம் சுமக்கின்ற யானை 3 கோடி இர, 8 திசைகளையும் சுமக்கின்ற யானை ராவணனுடைய மார்பில தன்னுடைய தந்தத்தை அழுத்த அவன் தன் மார்பினாலே அந்த தந்தங்களை தாங்கிக் கொண்டு 3 கோடி மார்பில ஊன்றிய தந்தமானது உடைந்து போக திரள் புயத்து அழுத்திய தோளால அழுத்தின ஒண்மை வலிமை. உண்மைனா ஒளிங்கிற பொருளை சொல்லுவோம், இந்த இடத்துல வலிமை.
உண்மை பாரதியார் படிக்கிறார். உண்மை பாரதியார் அந்த பொருளை பயன்படுத்திருக்காருல்ல. பாட்டு ஞாபகம் வரல. எனக்கு பாட்டு ஞாபகம் இருக்கு. தோன்றும் என்னவே துணுக்கமுற்று இறிவர். அந்த பலத்தை கண்டு அஞ்சு சிதறி ஓடுகிறவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னா 3 கோடியும் ஒரு 33 கோடி தேவர்களும் சிதறி ஓடினார்கள். இந்த கோடிக்கு வந்து அதாவது ஆரம்பத்துல தேவ வர்க்கம் 33 தான், 33 கோடி கிடையாது இல்லையா? அது வந்து ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் அப்படி ஒரு கணக்கு. 33 அமரருக்கு முன்சென்று அது 33 தான். அதுல கடைசியா ஒரு கோடியை சேர்த்துட்டாங்க, 33 கோடி தேவர்கள் அப்படின்ட்டு. ரிக்வேதத்துல எல்லாம் ஃபுல்லா வேத இலக்கியத்துல 33 தான், நாட் 33 கோடி. 33 தேவர்கள் தான், மொத்தமே 33 தான். டக்குனு அதை வந்து கோடியால மல்டிப்ளை பண்ணி 33 கோடின்ட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியாதுன்னா அந்த கோடிங்கிற நம்பர் வந்து சும்மா ரொம்ப கேஷுவலா பயன்படுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. என்ன குலங்கள் தானே, குலங்களோடும் தம் குலமணி முடியொடும் குறைய அலங்கள் வாழ்கொடு காலகேயரை கொன்ற அதன்பின் இலங்கை வேந்தன் என்று உரைத்தலும் இடி உண்ட அரவில் கலங்குமால் இனம் தானவர் தேவியர் கருப்பான். இப்ப இவனுடைய வெற்றி, ராவணனுடைய வெற்றி எங்கெல்லாம் வந்தது? குலங்களோடும் தம் குல மணி முடியோடும் குறைய அலங்கள் வாழ்கொடு காலகேயரை கொன்ற அதன் பின், இந்த காலகேயரோடு நடந்த யுத்தத்துல தான் சூர்பனகருடைய கணவனை கொண்டு விடுறான். சூர்பனகரோட கணவன் பேர் வித்யுஜிகுவா கொண்டு விடுறான். அதன் பின் காலகேயன் ராவணன் அதுக்கு தானே அவனுக்கு காம்பன்சேட் பண்றது தானே அனுப்பிச்சிருக்கான். இதெல்லாம் உத்தரகாண்டக்கு. அதாவது தங்களுடைய குலமும் தங்களுடைய மணிமுடையும் சிதறுமாறு ஜெயமாலையை வெற்றி மாலையை அணிந்ததாகிய வாழோடு காலகேயர்களை கொன்ற பிறகு லங்க வேந்தன்னு சொன்னாலே இடிவுண்ட அரவின் கலங்குமால் இன்னமும் அந்த காலகேய வம்சம் இலங்கை வேந்தன்னு சொன்னாலே நடுங்கி இருந்தது. அங்க மட்டும் இல்ல, தானவ தேவியர் கர்ப்பம், அவருடைய கர்ப்பமும் கலங்கும். லங்கை வேந்தன்னு சொன்னாலே காலகேய குலமும். இப்ப தானவர்ன்றது அரக்கர்கள்ல ஒரு குரூப், அது ஒரு குரூப். இது அசுரர், ராட்சசர், தைத்தியர், தானவர் இவங்க எல்லாம் ஒரு குரூப். இது கலங்குமால் இனம் அப்படின்னா என்ன? கலங்குமால் கலங்குமால் இனம், கலங்குமால் இனம், கலங்குவதே. ஓம் சக்தி என்பவர் உண்மை கண்டார், சுடர் உண்மை கண்டார். எங்கேயோ கேள்விப்பட்ட இதுல வருவது என்ன தோத்திர பாடல். இதுல வையம் முழுவதும் படைத்தளிக்கின்ற அது வந்து உண்மைங்கிற உண்மைன்னு யூஸ் பண்ணிருக்காரு. இல்ல குரண்டம் ஆடு நீர் அழகையின் ஒழித்து உரை குபேரன் திரண்ட மாடும் தன் திருவோடு நிதியமும் இழந்து புரண்டு மான் திரள் புலி கண்டது ஆம் என போனான். 2 மானமும் இலங்கை மாநகரமும் இழந்து. ஏப்பா, குரண்ட மாடு நீர் அழகையின் ஒளித்துறை குபேரன். குரண்டம்னா கொக்கு. கொக்கு மூழ்கின்ற தன்மையுடைய குரண்ட மாடு நீர், குரண்டம் நீராடு அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. கொக்குகள் நீராடுகின்ற அழகான அழகைன்னு அழகாபுரி குபேரனுடைய பட்டணம். அழகையின் ஒளித்து உரை குபேரன், அந்த அழகாபுரியிலே ஒளிந்து வாழ்கின்ற குபேரன் திரண்ட மாடும் தன் திருவோடு நிதியமும் இழந்து. மாடுனா செல்வம். குபேரன் தன்னுடைய செல்வம் முழுவதையும், திரண்ட மாடும் தன் திருவோடும் தனது செல்வத்தையும் நிதியமும் தன்னுடைய அந்த ட்ரெஷர்ஸ் அது எல்லாவற்றையும் இழந்து புரண்டு கீழே விழுந்து புரண்டு மான் திரள் புலி கண்டதாம் என போனான். புலியை கண்ட மான் கூட்டம் போல பயந்து ஓடினான். இப்படி போனான். 2 மானமும் முதல்ல இந்த இலங்கை அவனுக்கு தான் சொந்தமா இருந்தது.
இலங்கை அவங்க தான் சொந்தமா இருந்தது, என்கிட்ட நான் புடிங்கன்னா இப்ப போய் அழகாபுரிலாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான். முதல்ல இங்க இருந்தான். இரண்டு மானமும் தான் மானத்தையும் புஷ்பக மானத்தையும் இரண்டு மானம். மானம் தானே. ஓகே. இரண்டு மானம்னாக்க இன்னும் புஷ்ப விமானம். ஒண்ணு அவனுடைய மானம். அது அதுவும் மானம் தான். விமானங்கள் இப்ப நம்ம பயன்படுத்துறோம் சார். மானம் தான் இப்ப பயன்படுத்துறோம். மானம் இழந்தாய் விமானம் இழந்தாய் அப்படின்ட்டுல அது புது கவிதை மாதிரி. இல்ல, அப்படி எழுதுனா போதுக்காது. இரண்டு மானம்னு சொல்லிட்டு போயிட்டா நீ இது பண்ணி ரிசர்ச் பண்ணி அது கண்டுபிடிச்சு ஒரு ரெண்டு தடவை சொல்லணும். கவியரங்க கவிதை எழுதலாம். மானம் இழந்தாய் மானம் இழந்தாய் விமானம் இழந்தாய். அப்படி சொன்னா புரியும். அதுக்காக அப்படின்னாங்க கவியரங்க தலைவர் இருந்து. புண்ணும் செய்தது முதுகு என புறங்கொடுத்து ஓடி உண்ணும் செய்கை அத்தசமுக கூற்றம் தன் உயிர் மேல். அந்த காலகேயர்களை வென்றது, குபேரனை வென்றது, அப்புறம் குபேரனை யக்ஷர்களை வென்றது. உண்ணும் செய்கை அத்தசமுக கூற்றம் தன் உயிர் மேல் நண்ணும் செய்கை அது என கொடு நாள்தோறும் தன் தன் நாள் எண்ணும் செய்கையும் அந்தகன் தன் பதம் இழந்தான். புண்ணும் செய்தது முதுகு என புறங்கொடுத்து ஓடி. அதாவது புண்ணும் செய்தது முதுகுன்னா புண்பட்டு போரில புண்பட்டு புறமுதுகு கொடுத்து ஓடி உண்ணும் செய்கைய தசமுக கூற்றம் தன் உயிர் மேல் நண்ணும் செய்கையது எனக்கொடு. உயிரை கொள்ளும் தன்மையுடைய அந்த தசமுகன் என்கிற யமன் தான் உயிரை என்னைக்கு கவரமானோ என்று நினைத்து நாள்தோறும் தன்னால் எண்ணும் செய்கையன் தன்னுடைய நாளை எண்ணிட்டு இருக்கான். யாரு? அந்தகன் தன் பதம் இழந்தான். யமனுக்கே அவனோட பதவி போச்சு. எல்லா உயிர்களின் நாள்களையும் அழிக்கின்ற யமனே தன்னுடைய நாளை எண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான். ராவணனுக்கு பயந்து உட்கார்ந்து இருக்கான். இருள் நன்கு ஆசு அல எழு கதிரவன் நிற்க என்றும் அருணன் கண்களும் கண்டிலா இலங்கை பண்டு அமரில் வருணன் தன் பெரும் பாசமும் பறிப்புண்டு பயத்தால் வருணம் மொய்த்தனன் மகர நீர் வெள்ளத்து மறைந்து. இப்ப குபேரன் சொல்லியாச்சு, அடுத்தது யமன் சொல்லியாச்சு, அடுத்தது வருணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இருள் நன்கு ஆசர எழு கதிரவன் நிற்க அதாவது இருளெல்லாம் விலகுமாறு எழுகின்ற கதிரவன் இருக்கான். சூரியன் அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், கதிரவன் நிற்க அவனையும் தோக்கடிச்சுட்டான் ராவணன், அது வேற விஷயம். நிற்க என்றும் அருணன் கண்களும் கண்டிலா இலங்கை. அவனுடைய தேரோட்டியாகி அருணன் கூட அதை பார்த்தது. அருணன் எல்லா வரைக்கும் கூட வந்தது இல்லை. அப்ப அவங்க லைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? கேட்க கூடாது. லைட் எல்லாம் அங்க எல்லாம் இது அருணன் கண்களும் கண்டிலா இலங்கை கண்டு அமரில் அவனுடைய போரிலே பருணன் தன் பெரும் திறமையான தன் பெரும் பாசமும் பறிப்புண்டு தன்னுடைய வலிமையான பாசத்தையும் பறிகொடுத்து பயத்தால் வருணன் உய்ந்தனன் மகர நீர் வெள்ளத்து மறைந்து. வருணன் கடல் நீர்களுக்கெல்லாம் அதிபதி, இவங்கிட்ட தோத்து போய் அவன் கடலுக்குள்ள ஒளிஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கான் என்று உலப்புற சொல்லுகேன். இராவணன் என்னும் குன்று உழப்பினும் உழப்புயிலா தோழினான் கொற்றம் இன்று உழப்பினும் நாளையே உழப்பினும் சில நாள் சென்று உழப்பினும் எனக்கு அன்று பிறர்க்கு என்று தீரான் என்று உலப்புற சொல்லுகேன். என்றைக்கு நான் முழுசா சொல்லி முடிப்பேன். உலப்புறனா முழுவதுமாக என்று நான் இதை முழுவதுமாக சொல்லி முடிப்பேன். இராவணன் என்னும் குன்று உலப்பினும் உலப்பிலா தோளா. மலைகள் அழிந்தாலும் அழியாத வலிமை கொண்ட தோள்களை உடையான். எப்படி குன்றுலப்பினும் உலப்பினா தோழினான் கொற்றம். அவருடைய வெற்றியை நான் முடிவாக என்றைக்கு சொல்லி முடிப்பேன். இன்று உலப்பினும் இன்று தீர்ந்தாலும் இன்றைக்கே அழிவதானாலும் நாளையே உலப்பினும் நாளைக்கே அழிவதானாலும் சில நாள் சென்று உலப்பினும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அழிந்தாலும் நினக்கன்றி பிறர்க்கு என்றும் தீரான். உன்னை தவிர வேறு யாராலையும் அவன் இன்னைக்கு அழியறதா இருந்தாலும் சரி, நாளைக்கு அழியறது கொஞ்ச நாள் கழிச்சு போனாலும் சரி. இன்று இறந்தன நாளை இறந்தன அப்படின்ட்டு என்னை இறந்தவின் கூடுதியோ மனம் சென்றிறங்கி மரம் தரு சென்றனாய். ராவணன் சீதையை பார்த்து